வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம்? ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய 7 மாநிலங்களின் அரசியல் கட்சிகள் மற்றும் அந்த கட்சிகளின் முதலமைச்சரோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் கலந்துக்கிட்ட இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்தான கூட்டம் தான். ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஜேஏசி அப்படின்னு போட்டு இன்னைக்கு சென்னையில் நடந்த அந்த கூட்டத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் அரசியல் தலைவர் அப்படின்னு உயர்ந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இத்தனை காலம் தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் செய்வது, இல்லை அதிகபட்சம் போனோம்னா ஒன்றிய அரசாங்கத்தை கூட ஒரு கூட்டணி வைப்பது, அதன் மூலமாக அந்த மந்திரி சபையில் அமர்வது, இது போன்ற விஷயங்களை தான் நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்த்துருக்குறோம். முதல் முறையாக ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இல்லாமலேயே எல்லா மாநிலங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும் அப்படின்னு அவர் செஞ்சு காமிச்சிருக்கிறார். ஏன்னா இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு. இவர் மணியை கட்டிட்டார். இப்போ எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பினராயி விஜயன் நேராகவே சொல்லிட்டார், இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவின் ஆன்மாவில் கை வைப்பது போல ஒரு காரியம். அதாவது இந்தியா அப்படின்ற பெயரையே நீங்கள் காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறீங்க, இது சரியில்லை அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அதே போலவே கர்நாடகாவிலேருந்து வந்திருந்த துணை முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சரால் வர முடியல, அதுக்காக வருந்துகிறோம், கண்டிப்பாக அடுத்த கட்ட கூட்டங்களில் அவர் கலந்து கொள்வார், நாங்களும் இதற்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உடனே சொல்லிட்டாங்க, அடுத்த கூட்டத்தையும் நாங்கள் தெலுங்கானாவில் வச்சே நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்க. ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லேருந்தும் எல்லாரும் தங்களது பங்களிப்பை செலுத்தி நாம் எல்லாருமே ஒரே அணியில் நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பேசியிருக்கிறாங்க. இது தொகுதி மறுசீரமைப்பு இவங்க சொல்கிற மாதிரி பண்ணாங்கன்னா, ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்கு சீட்டு கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாதுன்னா நான் சொல்லலை. குறையுன்றது ஒரு பக்கம், ஆனால் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பும் இருக்குது. 40 சீட்டுன்றது 49 சீட்டாக வேணால் மாறலாம். ஆனால் கரெக்டான பர்சன்டேஜ் படி கூடுறதா இருந்தால் நமக்கு எவ்வளோ வரணும்? 65 சீட்டு வரணும். அந்த 65 சீட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 1971 சென்சஸ் மாடலில் வச்சு தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதாக இருந்தால் நமக்கு 65 சீட் வரணும். ஆனால் உத்தரப்பிரதேசில் என்ன நடக்குது பாருங்கள், அவங்களுக்கு இப்போ 80 சீட் இருக்குது, 140 சீட்டை இன்க்ரீஸ் ஆகுது. 140 சீட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75% இன்க்ரீஸு. புரியுதுங்களா உங்களுக்கு? 75% அந்த ரெப்ரசன்டேஷனே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன ஆகும்? அவன் 10 சீட்டே கொடுத்தா கூட 25% தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். 40 சீட்டை 50 சீட்டே ஆகினா கூட நமக்கு 25% தான் ஆகும். அதில் ஒரு சில மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 சீட் இருக்கிற இடங்கள்ல நேரடியாக 50 சீட்டாக மாற்றிக்கிறாங்க. அப்படியே 100% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன இவங்களோட நோக்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் இந்த வேலைகளை செஞ்சு அங்கே மட்டும் ஓட்டு வாங்கினாலே 500 சீட்டு, 880 சீட்டுன்றாங்க. அந்த 880 சீட்டில் 500 சீட்டுக்கு மேலே ஹிந்தி பேசும் மாநிலங்கள்லேயே வச்சுட்டோம்னா ஈஸியாக பாதிக்கு பாதி மெஜாரிட்டின்றதை கிராஸ் பண்ணிட முடியும். அப்படி கிராஸ் ஆனால் என்ன ஆகும்? நாமெல்லாம் சும்மா டம்மி தான். அதுக்கப்புறம் போய் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அவங்களாம் ஒரு மசோதா கொண்டு வருவாங்க, மெஜாரிட்டி பாஸ் பண்ணியாச்சு அப்படின்வாங்க. இப்படியே எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
இன்னும் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காஷ்மீரை பண்ண மாதிரி பண்ணுவாங்க, பிரித்து விட்ருவாங்க. இது வந்து இனிமேல் மாநிலம் கிடையாது, யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பிரித்து விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை என்ன பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீர் லடாக்னு 3ஆக பிரித்து 3 யூனியன் டெரிட்டரின்ட்டாங்க. யூனியன் டெரிட்டரின்னு வந்தால் என்ன நடக்கும், அங்கே முதலமைச்சருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர்னு போடுவாங்க. இங்கே போடுற மாதிரி கவர்னர் கிடையாது. அந்த பதவிக்கு பேர் லெஃப்டினன்ட் கவர்னர்னு பேர். லெஃப்டினன்ட் கவர்னர் சொல்கிறது தான் சட்டமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைத்த முதலமைச்சருக்கு பெரிய பவர்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, மிசோரம் போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலம் முழுமையாகவே நாங்கள் எம்பி எலெக்ஷன்லேயே நிற்கலைன்னு சொல்லிச்சு பிஜேபி போன தடவை. எம்பி எலெக்ஷனை ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு சீட்டே வேணான்னு சொல்கிறாங்கன்னா காரணம் என்ன, மிசோரமில் சீட்டு வந்து 3ஓ 2ஓ தான். அதுதான் பிரச்சனை. மணிப்பூர் பற்றி எரிஞ்சுது, யாராச்சும் கவலைப்பட்டாங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை மிக 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 குறைவு. அப்போது இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எத்தனை சீட்டு மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, மொத்தம் 8 சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் 6 சீட்டும், வேற இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரே ஒரு எம்பி சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணி, அப்புறம் லடாக் பகுதியில் ஒரு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க. அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருப்பார்களோ அங்கு மட்டுமே சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து என்ன நடக்கும், மொத்தமாக நம்ம எல்லாரும் ரோட்டில் தான் நிற்கணும். அதுக்கப்புறம் சௌரியத்துக்கு சட்டம் போடுவாங்க. அந்த சட்டத்தெல்லாம் அவங்களே பாஸ் பண்ணிப்பாங்க. எதிர்கட்சிகள்னு ஒரு கட்சியே இருக்காது. எலெக்ஷன் நடக்கும், ஆனால் எதிர்கட்சி இருக்காது. அப்படின்ற ஒரு சூழலுக்கு கொண்டு போய் நம்மளை ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்கிறாங்க. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு செய்யவே கூடாதா அப்படின்னா செய்யலாம். எப்படி செய்யுங்க, சட்டத்தில் சொன்ன மாதிரி செய்யுங்க. 2011க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் தொகுதி சீரமைப்பு செய்யணும்னாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி என்னாச்சு, 2020 2021 2 வருஷமும் கொரோனா இல்லைன்னா யாரும் மறுக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆயிடுச்சு. 22 23 24 25 4 வருஷம் வந்தாச்சு. இந்த 4 வருஷமா ஏன் சென்சஸ் எடுக்காம வச்சிருக்கிறீங்க? அப்போ சென்சஸே எடுக்காம பழைய டேட்டா வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறது தானே இவங்களோட நோக்கமாக இருக்கும் போது. அப்போ இந்த குரலை முதலில் எழுப்பிய ஸ்டாலின் அவர்களின் மூலம் பல்வேறு மாநில மக்களிடமிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. சரி, என்னவோ தமிழ்ல ஒன்று வச்சிருந்தீங்களே சார், கை உயர்த்திய தமிழகம் பணிந்து போன அமித்ஷான்னு வச்சுருந்தீங்களா, அதுக்கு என்ன சார் அர்த்தம், ஒன்றும் சொல்லலையா நீங்கள் அப்படின்றீங்களா? நாம் எடுத்த இந்த போராட்டங்கள் பாஜகவை பதற வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அமித்ஷா வெளியிட்ட ஒரு அறிவிப்பின் மூலமாக வெளிவந்திருக்கு. என்ன வெளிவந்திருக்கு, அதாவது 1965 ஒரு திருத்தம் வரும்போது தெளிவாகவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலையோ அனுப்புவோம். ஆனால் அந்த மாநிலங்கள் குறிப்பாக கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து அவங்க மொழியில் அனுப்புவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பை காங்கிரஸ் ஆட்சியும் சரி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பிஜேபியும் சரி, யாருமே அதை வந்து கண்டுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஹிந்தியில் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் எடுத்த போர்க்குரலின் காரணமாக எல்லா பக்கமும் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, அப்போ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புனா, அது வந்து மத்திய அரசாங்கம், அவங்க தான் சென்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் அதை உடைச்சோம். நீ சென்ட்ரலாம் கிடையாது தம்பி, நீ வந்து ஒன்றியம், நீ யூனியன், நீ கேந்திரிய சர்க்கார் தான், நீ மத்திய சர்க்கார் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. நீ வந்து எல்லாருக்கும் முதலாளியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்கிறோம் அப்படின்றத நம்ம அடித்து பேச 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 கடைசியாக எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு போஜ்பூரி சொல்லி தர மாட்டியா, எங்களுக்கு ஒடியா மொழி சொல்லி தர மாட்டியா அப்படின்னு எல்லா பக்கமும் குரல் எழும்ப தொடங்கி விட்டது. இப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் யோசிக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டு தனியாக நின்று அடிக்கிறாங்க, வெளுன்னு வெளுக்கிறாங்க. இதை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கேள்வி கேட்க நமக்கு அறிவு இல்லையா அப்படின்னா அந்த ஊர் அரசியல்வாதிகளை பார்த்து அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு அமித்ஷா என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியிலேயே இனிமேல் எல்லா கம்யூனிகேஷன் சர்க்குலர் எல்லாத்தையுமே அனுப்புவோம். லெட்டர் போட்டால் கூட முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ஹிந்தியில் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க.
இப்போ இன்னைக்கு அமித்ஷா அறிவிப்பு என்ன கொடுத்துருக்கிறாரு, அதுவும் கரெக்டாக நம்ம இங்கே ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிஸ் கூடிய அந்த நேரத்தில் அங்கே அறிவிப்பு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, இனி அந்தந்த மாநிலங்களுக்கு வரக்கூடிய கடித போக்குவரத்தும் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியிலேயே அனுப்பப்படும். முன்னாடி மகாராஷ்டிராவுக்கு அனுப்பிச்சா ஹிந்தியில் அனுப்புவாங்க, இனிமேல் மகாராஷ்டிராவுக்கு மராட்டியில் அனுப்பப்படும். குஜராத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் தான் வரும், இனிமேல் குஜராத்துக்கு குஜராத்தியில் அனுப்பப்படும். பஞ்சாபுக்கு பஞ்சாபியில் அனுப்பப்படும். ஆந்திராவுக்கு தெலுங்கில் அனுப்பப்படும். கர்நாடகாவுக்கு கன்னடத்தில் அனுப்பப்படும். இனிமேல் எல்லா மாநிலங்களுக்கும் வரக்கூடிய அஃபீஷியல் கம்யூனிகேஷன் பூராமே அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சகத்திலேருந்து. ஸோ இதுவே நமக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா மாநில இது நமக்குன்னா நம்ம சொல்றது வந்து திமுக கிடைச்ச வெற்றின்லாம் நான் சொல்ல வரலைங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல ஸ்டாலினை போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னா, இல்லை எடப்பாடியார் மாதிரி யாராவது இருந்திருந்தா நம்மளை இந்நேரம் இழுத்து கதையை முடிச்சிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை நீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதைத்தான் நாம் அடிக்கடி பாராட்டுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தால் தான் நம்ம மாநிலத்தின் நன்மைகளை பற்றி யோசிக்க முடியும், அதற்கான உரிமை குரலை எழுப்ப முடியும். இல்லைன்னா அடிமை மாதிரி கூடை கும்பிடு போடக்கூடியவர்களாக தலைவர்கள் அமைந்து விட்டார்கள் என்றால் மாநிலத்தின் எல்லா உரிமைகளும் பறி போய் மக்கள் நாசமாக போவார்கள். அப்படி மக்கள் நாசமாக போனது தான் நம்ம வட இந்தியாவில் பார்க்குறோம். எல்லாரும் பாவம், எல்லாம் தென் மாநிலங்களுக்கு தான் வேலைக்கு வராங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இங்கே உழைப்பு சுரண்டல் நடக்குதானா, அதெல்லாம் நடக்குது. ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு அவனுக்கு போதுன்ற அளவுக்கு எனக்கு இந்த பணமே எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை தரத்தை அந்த மாநிலத்தின் அந்தந்த மாநிலங்களை சார்ந்த தலைவர்கள் வச்சிருக்கிறாங்கன்றதையும் நாம் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.